ஓம் நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025வது வருடம் புத்தாண்டு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது? எல்லாரும் புத்தாண்டு பலன்கள் தனியா, சனி பெயர்ச்சி தனியா, குரு பெயர்ச்சி தனியா, ராகு கேது பெயர்ச்சி தனித்தனியா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வருடகரங்களோட பெயர்ச்சி அப்படிங்கறத கணிக்கிறது தான் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது. அதனால ஒரே வீடியோல உங்களோட ராசிக்கு இந்த 2025 புத்தாண்டுல நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாத்தையும் துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி அப்படிங்கிறவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு ரிஷபராசியிலிருந்து மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. ராகு மீனராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர போறாரு. கேது கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கு வர போறாரு. இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி உங்களோட ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த 2025 புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா உங்களுக்கு கொடுக்கறேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025 தொடங்கும் போது உங்களோட ராசிக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் சனி இருக்கார். இது ஒரு நல்ல இடம். அதே நேரத்தில் ராசிக்கு அதிபதியான குரு 6வது வீட்டில் இருக்கார். இது ஒரு சுமாரான இடம். அதே மாதிரி விஷப்பாம்பு ராகு 4வது இடத்துல அர்த்தாஷ்டம ராகுவா இருக்காரு. இதுவும் ஒரு சுமாரான அமைப்பு. கேது 10ல் இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ல் ஒரு பாவி இருக்கணும் இல்லையா, அந்த பாவியாக கேது இருக்கார். இப்போ இந்த கிரக அமைப்புக்கு 2024 எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருந்தது. அதாவது சனி அற்புதமான வேலைகள் அப்படிங்கிறத செய்வார். அதாவது என்ன செஞ்சாலும் சனி மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது என்ன செஞ்சாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு உண்டு. ஆனால் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். பரவாயில்ல, தாமதித்தாலும் வெற்றி நமக்கு கிடைக்குதே அப்படிங்கிற சந்தோஷம் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இந்த சனி உங்களுக்கு 3வது இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் 7.5 வருஷம் 7.5 சனியை முடிச்சிருப்பீங்க. சனி 3ஆம் வீட்டுக்கு வந்தப்போ தான் உங்களுக்கு 7.5 அப்படிங்கிறது கழிஞ்சுதுங்கிறதால 7.5 சனி காலகட்டத்தில் ஏற்பட்ட துன்பங்கள் அப்படிங்கிறதுல ஒரு 50 பாயிண்ட்டை குறைச்சிருப்பார் சனி. படாத கஷ்டப்பட்டேன், ரொம்ப சிரமம், கடனாகி போச்சு, ஏகப்பட்ட நன்மைகள் நடக்க வேண்டிய இடத்துலலாம் கெட்டது நடந்து போச்சு, இப்படி இருந்த அமைப்பை சனி கொஞ்சம் மாற்றி காமிச்சிருப்பார். அதுமாரி குரு 6வது வீட்டுக்கு போயிட்டார். ராசி அதிபதி மறையக்கூடாது. அதாவது குரு 6ல் மறைஞ்சார் அப்படின்னா ஊரில் பகை அப்படின்னு அர்த்தம். தேவையற்ற பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். அண்ணன் தம்பி உள்ள சண்டை, சொத்து தகராறு போட்டுக்கிட்டோம், பூர்வீக சொத்துக்காக பங்காளிகளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டோம், கோர்ட்டாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், வெட்டி செலவு அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய நெருங்கிய நண்பர்கள் துரோகிகள் ஆகிட்டாங்க. இப்போ தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வருது. கேஸ்லலாம் கூட மாட்டி விட்டாங்க. அது மாதிரி உறவுகள் வகையிலையும் ஏகப்பட்ட பகை, நெருங்கின நண்பர்கள் பகை. அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரர்கள் தேவையில்லாத பிரச்சனை, ஏகப்பட்ட கேஸ் பார்த்தாச்சு. இப்படியெல்லாம் ஓடி போச்சு. இந்த அர்த்தாஷ்டம ராகு 4வது இடத்துல இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. சொந்த தேக ஆரோக்கியத்தை கெடுத்திருப்பார். உடம்பே சரியில்லை, அடிக்கடி வைத்திய செலவு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது மாதிரி எங்கள் தாயாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ரீதியில் போயிருக்கோம். ஏகப்பட்ட செலவு, மருத்துவ செலவு, ஆப்ரேஷன், அது இதுன்னு ஒரு 5-6 லட்சம் கடனாகி போச்சு. சில பேர் தாயாரை இழந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இப்படி பயங்கரமான சம்பவங்கள் அப்படிங்கிறதையும் ராகு அரங்கேற்றி காத்தி விட்டார். அதே நேரத்தில் 10ல் இருக்கக்கூடிய பாவியான கேது தொழில் அப்படிங்கிறத ஓரளவுக்கு அப்படியே உருட்டி பரட்டி ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 10 ரூபா கிடைக்குது, போ இனிமேல் என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே 10 ரூபா வரமாட்டேங்குது, சரி இதாவது வருதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த 2025ல் இந்த வருட கிரகங்களோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி ராசிக்கு 3வது வீட்டிலேருந்து 4வது வீட்டுக்கு போகிறாரு. அதாவது உங்களோட ராசி அதிபதி குரு பகவானோட இன்னொரு வீடான மீன ராசிக்கு சனி போகிறாரு. அர்த்தாஷ்டம சனி, அதாவது அஷ்டம சனியில் பாதிங்கிறவர் தான் அர்த்தாஷ்டம சனி. அங்கே போயிட்டு சனி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேக ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் உணவு முறைகளை மாற்றிக்கணும். மாமிச உணவுகளை குறைச்சிக்கிட்டு சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிக்கணும். எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலா, இந்த துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒரு காய்கறி, ஒரு பழம், ஒரு கீரை,
இந்த மாதிரி உணவு முறைகள் அப்படிங்கிறத மாற்றிக்கணும். அப்போ நம்ம ஓரளவுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் பெருசாக வராமல் பார்த்துக்கலாம். தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத குறைக்கணும். சும்மா நாங்கள் போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பயணக்கலைப்பு, வழிபாதை உணவு, இதால் கூட அஜீரண கோளாறுகள், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதே நேரத்தில் சனியோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலே விழுது. சனி உங்களை கண்காணிக்கிறார். இது நல்லதா கெட்டதா ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது, கெட்டது செய்கிறவங்களுக்கு கெட்டது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு 4 மடங்கு திருப்பி கிடைக்கும். மற்றவனுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மற்றவனுக்கு கெடுக்கணும், மற்றவனுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை கெடுக்கவும் உங்களுக்கு தீங்கு செய்யவும் 4 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சனி இந்த வேலையை ரொம்ப சிறப்பாகவே செய்வார். சனி பார்வை ராசியில் இருக்கும்போது நாம் கொஞ்சம் கர்ம வினைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. யாருக்கும் நன்மை செய்யணும்னு அவசியம் இல்லை, யாருக்கும் தீமை செய்யாமல் இருந்தால் போதும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சதை 10 ரூபா 4 பேருக்கு நன்மை செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்க, கைகால் முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா சனி உங்களுக்கு பல மடங்கு லாபம் அப்படிங்கிறத கூடுதலாக கொடுப்பாரு. அதுதான் சனி பார்வை சொல்லுது. அதனால் சனி பகவானோட பார்வை ராசியில் படுதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது ஒரு வஜ்ர பார்வை, அது ஒரு மோசமான பார்வை, சனி ராசியை பார்த்தா நாசம் செஞ்சிருவாரு அப்படின்னு யாராவது உங்களை பயமுறுத்தினா அதெல்லாம் கிடையாது. உன் வேலையை பாரு, நல்லது செய்கிறவனுக்கு சனி நல்லது தான் செய்வார் அப்படின்னு நீங்கள் அடித்து பேசலாம். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதோட முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது தான். இந்த பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது 2025. இப்போ குரு உங்களோட ராசிக்கு அதிபதி 6வது வீட்டிலேருந்து 7வது வீட்டுக்கு போகிறார். சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானத்துக்கு குரு போறார். மிக அற்புதமான ஒரு இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு குரு போகும்போது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பார். அது மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பை கொடுப்பாரு. ஒரு காதல் உறவுகளில் இருக்கிறவங்களுக்கு காதல் உறவுகளை திருமண உறவாக மாற்றி காட்டுவார். இது மாதிரியான நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு செய்வார். அது மாதிரி ஒரு தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன், நிறைய ஐடியா வச்சுருக்கேன், இதை செஞ்சால் இது வரும், இதை செஞ்சால் இது வரும்னு ஏகப்பட்ட யோசனை வச்சுருக்கேன், ஆனால் முதலீடு போட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ யாரோ ஒரு கூட்டாளி, மாமா மச்சான் நண்பன் யாராவது ஒருத்தர் நான் முதலீடு போகிறேன், 2 பேரும் கூட்டு தொழில் சேர்ந்து செய்வோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இறக்குவாங்க பணத்தை. இப்போ கூட்டு தொழிலுக்கும் நேரம் நல்லாயிருக்கும். அதாவது மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே அப்படிங்கிறதால கூட்டு தொழிலையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதை பயன்படுத்திங்க. அதுமாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குரு பார்வை எங்கே விழுதுன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீடு 11வது வீட்டில் விழுது, உங்களோட சொந்த ராசியிலே விழுது, உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் விழுது. லாப வீட்டில் விழுகிற குரு பார்வை உங்களோட தொழிலில் உங்களோட வேலையில் காசு பணம் 10 ரூபா கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வழிவகுச்சு கொடுக்கும். 10 ரூபா சம்பாதிச்சவங்க கண்டிப்பாக 15, 20ன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். சொந்த ராசிக்குள்ளேயே குரு பார்வை விழுதுங்கும் போது சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணணும். இப்போ அர்த்தாசிரம சனியாக சனி போகிறாரு இல்லைங்களா, அதில் ஒரு 50 பாயிண்ட்டை குரு குறைப்பார். சனி கொடுக்குற கெடுதலை ராசியில் குரு பார்வை விழுவதால் இப்போ ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அது ஒரு பெரிய ஆப்ரேஷன் ரேஞ்சுக்கு போகாது. ஏதோ 1000, 2000 ஆஸ்பத்திரியோட குணமடைஞ்சு வெளியில் வந்துடலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த குரு பார்வைங்கிறது ராசிக்கு 3வது வீட்டில் விழுது பார்த்தீங்களா, அது ரொம்ப அவசியம். ஏன்னா ராகு உங்களோட ராசிக்கு மே மாதம் 18ஆம் தேதி 4லேருந்து 3க்கு வராரு, சகோதர ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ ராகு 3ஆம் வீட்டில் மறைகிறார், அவரை குரு பார்த்துடுறார். இல்லாட்டி ராகு அண்ணன் தம்பி உள்ள அடிப்படியில் விட்டுருவார், தேவையற்ற சண்டை சச்சரவில் விட்டுருவார். குரு பார்த்து புனிதப்பட்ட ராகு அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறத கொடுப்பாரு. சொத்து சுகம் இருந்ததுன்னா பிரிச்சுக்கலாம். பூர்வீக சொத்துல கேஸ் இருந்ததுன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வாபஸ் வாங்கிட்டு நல்லபடியாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையும் 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவால் கிடைக்கும். ராகு தைரிய வீரியஸ்தானத்துக்கு வரார். அப்படிங்கும்போது எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எதாக இருந்தாலும் பார்த்துடலாம் வாடா அப்படின்னு ஒரு துணிச்சலோடு இருப்பீங்க. அந்த துணிச்சலுக்கு காரணம் என்ன? மனமும் பணமும் எப்போதும் சரியாக இருந்தால் துணிச்சல் தானாக வந்துடும். மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல திருப்தியாக இருக்கேன், காசு போனால் என்கிட்ட 10 ரூபா இருக்குது, திருப்தியாக இருக்கேன் அப்படின்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட தைரியத்தை ராகு கொடுக்கும்போது பண ரீதியாகவும் பிரச்சனை இருக்காது, மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்காது. கேது ராசிக்கு 10லேருந்து 9க்கு மாறிடுவார் அதே தேதியில். இந்த விஷமற்ற பாம்பு கேது 9வது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்துல வீடு கட்டி குடிபோகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கிடைக்கும். சில பேருக்கு பூர்வீக சொத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு ஜாதகர் சொல்லியிருப்பாங்க. நான் எங்கடா போகிறது வேற சொத்துக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இப்போ அதை வித்துவிட்டு வேற சொத்து வாங்கி நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். அது சுய ஜாதகத்தை பொறுத்தது. அப்படி ஒரு நன்மை அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்களும் கொடுக்குது. அப்படிங்கிறதால
நீங்கள் அர்த்தாசிரம சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. குரு, ராகு, கேது எல்லாம் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது சனி பகவானுக்கு மட்டும் நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிறத செய்யணும். சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. 2025 உங்களுக்கு ஒரு ஏகபோகமான வருஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.